காரில் போயிட்டு இருக்காங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை ஏதாவது வெளியே எங்கேயோ போகிறோம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. அந்த பாடியை இறந்துருவாங்க. இறந்ததுக்கு பின்னால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு நார்மலாக வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் குளிப்பாட்டிட்டு அதுக்கிட்ட கஃன் துணியெல்லாம் போட்டு ஜனாசை தொழ வைப்பாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணவங்களை வந்து எப்படி குளிப்பாட்டுறது செய்யப்படி எந்த விஷயம்? சரி, இறந்து போன உடலை குளிப்பாட்டுவது கட்டாய கடமை தொலை வைப்பதற்கு முன்னால். ஆனால் இப்போது போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்டவங்களை வந்து குளிப்பாட்ட வாய்ப்பு இருக்காது. ஆமாம், அவங்களே எல்லாமே ரெடி பண்ணி எல்லாத்தையும் பிடிச்சி கட்டி வச்சுருப்பாங்க, முகம் மட்டும் தெரியும். சரி, ஆமாம். இப்போ என்னன்னு சொன்னால் சயமும் நம்முடைய மார்க்கத்தில் ஒரு வழிமுறை இருக்குது. குளிப்பதற்கு முடியலை, ஒழு செய்வதற்கு முடியலை, சயமுங்கிற ஒரு மாற்று வழிமுறை இருக்குது. சாதாரணமாக இருக்கும்போதே அந்த இறந்து போன மையத்தை விட்டுருவோம். சாதாரணமாக உயிரோடு இருக்கிறாரு, அவர் வந்து ஒழு செஞ்சுட்டு தான் தொழுவணும். ஒழுண்டா முகம் கை கால கழுவுறது. ஆனால் அவர் கடுமையான காய்ச்சலில் இருக்கிறாரு. இப்போ தண்ணி யூஸ் பண்ணாக்க இருக்கிற காய்ச்சல் இன்னும் டிகிரி கூடும்னு சொன்னால் மார்க்கம் சொல்லுது, இந்த நேரத்தில் நீ தண்ணீரை யூஸ் பண்ணாத, தயமும் செய்து மணலிலே தயமும் செய்து கொண்டு தொழுதுகொள். அதே போல் தான் குளிப்பும். தாம்பத்திய உறவோடு ஈடுபட்டுலாம் குளிப்பது கடமை. அப்படி குளித்தாதான் பிற வணக்க வழிபாடெல்லாம் செய்ய முடியும். ஆனால் இவர் குளிப்பதற்கு உண்டான சூழ்நிலை இல்லை. அது ரெண்டு காரணமாக இருக்கலாம். ஒன்று தண்ணீரே இல்லை, அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டாரு, தண்ணி கிடையாது. அல்லது தண்ணீர் இருக்குது, இப்போ நம்ம பகுதியில் வாழ்ந்துருக்க மாதிரி இங்கே தண்ணீருக்கு அதில் பிரச்சனை இல்லை, ஆனால் தண்ணீர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கிறார். இப்போ இவர் என்ன செய்கிறாரு, இப்போதும் தைமம்ங்கிற வழிமுறை இருக்குது. தைமம் செய்து கொண்டு அவர் மற்ற காரியங்கள் எல்லாம் செய்யலாம். இதே போன்று தான் அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட அந்த மையத்து சடலத்திற்கும் தயமும் செய்யணும். தயமம் செஞ்சோன்னா மணலில் ஒரு தடவை 2 கைகளையும் அடித்து முகத்தை தடவணும். இன்னொரு தடவை மணலில் 2 கையும் அடித்து அவருடைய 2 கையையும் தடவணும். அவ்வளோதான். அது குளிப்புக்கு பகரமாக இந்த தைமம் வந்து விடும்.